சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட அரசியல் அடியாள் படை, கேஸ்ட் கேபிட்டல் சொசைட்டியோட பிரதிநிதியாக மக்கள் சக்திகளை அடக்குவாங்க. ஆட்கள் மாறலாம், ஆனா அந்த சிஸ்டம் அப்படியே தான் இருக்கு. சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட அரசியல் அடியாள் படை. பெரும்பாலும் வந்து உயர் அதிகாரிகளை வந்து சேவ் பண்றதுக்கு காரணம் என்ன? சேவ் பண்றதுக்கான காரணம், இந்த ஸ்டேட் வந்து எதோடைய பிரதிநிதியா இருக்குன்னா கேஸ்ட் கேபிட்டல் சொசைட்டியோட பிரதிநிதியா இருக்கு. அது வந்து எல்லா நேரமும் நல்லதே செய்யாது, எல்லாருக்கான நீதியை அது வழங்காது. அது அநீதியான ஆட்சியை தான் கொடுக்கும். அந்த அநீதியான ஆட்சியை கொடுக்கும்போது இந்த உயர் அதிகாரிகள் தான் அவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருப்பாங்க. எல்லா போராட்டத்திலையும் இவங்க சொல்கிற விதத்தில் ஒடுக்குவாங்க, மக்கள் சக்திகளை அடக்குவாங்க. மக்கள் சக்திகள் எழுந்திடாத வண்ணம், அது குவிஞ்சிடாத வண்ணம் அதை பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கு இவங்க செய்கிற கைமாறு தான் இந்த விஷயங்கள். ரெண்டு பேருக்குமே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் வந்து பெரும் போராட்டங்கள் எழுந்தாலே ஒழிய இவங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு போகாமல் இருக்கிறாங்க. 33 கொலைகள் நடந்திருக்கு. நான் அதை லாக்அப் மரணம்னு சொல்ல மாட்டேன், அதை திருத்திக்கணும். நம்ம லாக்அப் மரணம்னு சொல்ல இந்த ஆண்டு மட்டுமா? இந்த ஆண்டு மட்டும் இல்லை, இந்த ஆட்சி பொறுப்பெடுத்து 33வது கொலை லாக்அப் மரணங்கள். லாக்அப் மரணம். ஆனால் பென்னி ஜெயராஜ் இறக்கும் போது ரொம்ப இது பண்ணாங்கல்ல, அது ரொம்ப இது வந்து அரசாங்கம், இவங்க வந்து ஆட்கள் மாறலாம், ஆனா அந்த சிஸ்டம் அப்படியே தான் இருக்கு.